பனை மரம் போல உங்க முடி நீளமா வளரணுமா? இந்த வீடியோல அத பத்தி தான் பார்க்க போறோம். ஹே வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சரியான ஷாம்புவை தான் பயன்படுத்தணும். உங்க முடி வகைக்கு ஏற்ற ஷாம்புகளை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஒருவருக்கு உச்சந்தலையில் அதிகம் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தெளிவுபடுத்தும் ஷாம்பு யூஸ் பண்ணணும். அதே இன்னொருத்தவங்களுக்கு வறட்சி இருந்துச்சு அப்படின்னா ஈரப்பதம் இருக்கிற ஷாம்புவை தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் ஒருவருக்கு நல்லா முடி வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க நல்லா மென்மையான ஷாம்புகளை யூஸ் பண்ணணும். செகண்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, முடி வளர்ச்சி அதிகரிக்க வீட்டிலேயே நம்ம வெங்காயச்சாறு யூஸ் பண்ணணும். வெங்காயச்சாறு உங்கள் தலைமுடிக்கு ஒரு மந்திர பொருளாக செயல்படுகிறது. வெங்காயச்சாற்றில் உள்ள சல்பேட் முடி உதிர்தல் பிரச்சனையை கட்டுப்படுத்துது. வெங்காயச்சாறை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நீளமான அடர்த்தியான மென்மையான கூந்தலை பெறலாம். மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கற்றாழை. கற்றாழை பற்றி உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கற்றாழை மிகவும் சத்தான ஜெல். இது பல்வேறு வகையான முடி பிரச்சனை சிகிச்சையளிக்க பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கற்றாழை ஜெல்லில் உள்ள கொழுப்பு அமில கூறுகள் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கின்றன. அவை உச்சந்தலையில் அலர்ஜிகளை தீர்த்து பொடுகு தொல்லையில் இருந்து விடுபட உதவுகின்றன. மேலும் முடி உதிர்தலை ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உச்சந்தலையில் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்கிறது. ஃபோர்த்து ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள். எப்போதும் சரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவை எடுத்துக்கொள்வது அவசியம். ஏனெனில் ஆரோக்கியமான மற்றும் நன்கு சமநிலையான உணவுகள் முடியின் வேர்களை வலுப்படுத்தி நன்றாக வளர வைக்கும். பின்னர் உங்கள் முடி வளர்ச்சி அதிகரிக்க தொடங்கும். உச்சந்தலையை சுத்தமாக வைத்திருங்கள். உச்சந்தலையை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்ல முடியை அது வளர வைக்கும். அதனால உங்கள் உச்சந்தலையை எண்ணெய் மற்றும் அதிக வியர்வை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மென்மையான ஷாம்புவை கொண்டு அதை கழுவணும். அதுக்கப்புறம் இது உச்சந்தலையின் இயற்கை எண்ணெய்களை பாதுகாக்கவும் எரிச்சலை தடுக்கவும் உதவுகிறது.